பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த இப்னு ஜின்னியை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஓகே. அவர் நேம் இல்லாட்டி அவரும் முத்தநபியோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகே. தென் வந்து அடுத்த கிதாப் மாஜமுல் உதபா. மாஜமுல் உதபாங்கிறது ஒரு 2 புக். மாஜமுல் உதபா, அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா இர்ஷாதுல் அரீப் இலா மாரிஃபத்தில் அதீப். போன தடவை எக்ஸாம்ல இந்த பேரை கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் டக்குன்னு ஞாபகம் வரல, அப்புறம் தான் இது பண்ணோம். ஸோ இதுக்கு 2 புக் இருக்கு. மாஜமுல் உதபா, இர்ஷாதுல் அரீப் இலா மாரிஃபத்தில் அரீப், யாக்கூத் அஹமதியோடது. 6 வால்யூம் இருக்கு. ஸ்கிரீன் ஷேர் பண்ணலையா? நான் போட்டேன், அது போட்டேன். ஓகே. இது மாஜமுல் உதபா சொல்லிட்டு இருக்கு. மாஜமுல் உதபா இர்ஷாதுல் அரீப் இலா மாரிஃபத்தில் அதீப், யாக்கூத் அஹமதியோடது. இது போல டாபிக் வந்து தராஜிம். தராஜிம்னா என்னன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? தர்ஜுமாவோட ப்ளூரல்னு சொல்லக்கூடாது. என்னன்னு சொன்னேன்? அதாவது ஹிஸ்டரி தான், நார்மல் ஹிஸ்டரி மாதிரி இல்லை. யாராவது பர்சனாலிட்டிஸ் பத்தி எழுதுறது, ஒவ்வொருத்தரை பத்தி தனியா எழுதுவாங்க, ரிஜால்களை பத்தி. அதான் தராஜின்னு சொல்லிட்டு. ஓகே. இவரும் மெனி கண்ட்ரீஸ்க்கு ஸ்டேட்டுக்கு டிராவல் பண்ணியிருக்காரு, பிசினஸ் ரிலேட்டடா அங்கதான் அந்த இல்முகளை கலெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த புக்கை பத்தி அடுத்த எஸ்எம்எல் குத்தாப தராஜ் நஹ்வீன்களை பத்தி யாரை பத்தி எழுதியிருக்காருன்னா நஹ்வீன்களை, லொகவீன்களை எழுதியிருக்காரு. இன்னும் அது இல்லாம மற்ற லிட்ரேச்சர் பீப்புளும் எழுதியிருக்கிறாரு. كان متعصبا علي بن ابي طالب توجه الى دمشق. முத்தாசிப்னா அலியோடைய டைஹார்ட் ஃபேன்னு சொல்லலாம், தீவிர ரசிகர்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அலி பின் அபி தாலிப்ல தீவிர ரசிகனா இருந்தாங்க. அதுக்கப்புறம் திமிஷ்க்கு இதோட சேர்ந்தே தான் அவங்க திமிஷ்க்கு போனார் 613 இரண்டாவது. ஸோ இந்த கிதாப் வந்து தர்ஜுமா தராஜி பர்சனாலிட்டி சம்மந்தப்பட்டது, நஹ்வி லொகவி அப்புறம் உதுவாக்களை பத்தி. அப்புறம் இவரை பத்தி பார்க்கணும் அப்படின்னா யாக்குத் முஅர்ரிக் ஹிஸ்டாரியன், ரிஹாலத் ஜகராஃபி மின் அஸ்லி ரூமி. இவரும் அஸ்லி ரூமி. ஜின்னி ரூமி தானே சொன்னாங்க? ஆமா, ஜின்னி ரூமி தான், இவரும் ரூமி தான். ஜகராஃபி நான் சொன்ன ஹிஸ்டாரியன்ஸ் மோஸ்ட்லி ஜகராஃபிஸ்டாவும் இருப்பாங்க. லக்கபு ஹமவி அன்னஹு ஒசிர வஷ்தராஹு தாஜிர் லஸ்கரி. ஒட்டுக்கு ஹமவின்னு ஏன் பேர் வச்சுன்னா அன்னஹு அசர்ரா வஷ்தரா. அசிர்னா இவரா இருந்தார். அசிர்னா வாட் இது என்ன சொல்லுவாங்க, கைதியா இருந்தார். வஷ்தராஹு தாஜிர் லஸ்கர் அல் பகதாதி அல் ஹமவி. அவரை வந்து ஒரு வியாபாரி, அஸ்கர் பகதாத் அஸ்கர்ல உள்ள, அஸ்கர்னா படைக்கு சொல்லுவாங்க, பகதாதுல ஹமவியோடைய தாஜர்னா பிசினஸ் மேன், அவர் தான் அவரை வாங்கினார். ஸோ அவர் வாங்கினதுனால அவர் பேரை சொல்லி இவர் யாக்கூத் ஹமவின்னு சொல்லிக்கிறாங்கன்றாங்க. ஓகே. இவருக்கு ஒரு லக்கம் இருக்கு, ஷிஹாபுத்தீன். இன்னொரு பேர் சொல்லுங்க. இவர் பேர் என்ன? ஷிஹாபுத்தீன். இவர் எழுதின கிதாபு மோஜமுல் புல்தான். நான் சொன்னேன் இல்லையா, மோஜமுல் புல்தான் இவரோடது தான். இப்போ மோஜமுல் புல்தான் எத்தனை கிதாபுகள் இருக்கு அது எழுதியிருக்கீங்களா? இவரோடது ஒண்ணு, இங்க இன்னொன்னு படிச்சோம். யாரோட படிச்சோம்? புத்துகுல் புல்தான் படிச்சோம் இல்லையா? புத்துகுல் புல்தான் யாரோடது? பலாதுரியோடது. நான் பேசுறது கேக்குதா? கேட்குமா சொல்லுங்க, ஏன் யோசிக்க. இப்பதானே புத்துகுல் புல்தான் பார்த்தோம். புல்தான் பத்தி மட்டும் 6 புக்கு இருந்துச்சு. யார வரிசையா சொல்லுவா, எழுதிருக்கீங்களா? புத்துகுல் புல்தானு, அப்புறம் புல்தான்ற பேர்லயே பலாதுரிக்கு மட்டுமே 3 இருக்கு. புல்தான் கபீர், புல்தான் சகீர், அப்புறம் இவர் மோஜமுல் புல்தானு, அப்புறம் வெறும் புல்தான்னு சொல்லி ஒரு ஆளுக்கு வரும். வெறும் புல்தான் வந்து குதாம ஜாஃபர். கிதாபுல் புல்தான் வந்து ஜாஹிலுக்கு வரும். கரெக்டா? வேற 6 புக்கு தான் கரெக்டா, வேற புல்தான் இல்ல. அப்புறம் முகத்தலிப் கிதாப் ஜமஹரத்தன் நசர். வேற முகத்தலிப் 2 புக்கு படிச்சீங்க, யாராவது படிச்சீங்க ஞாபகம் இருக்கா? முகத்தலிப் யாராருக்கு வரும்? இப்னு ஜின்னிக்கு ஒண்ணு வருமா? மஃபூல் இன்னொரு முகத்தலிப் வந்து முபர்ரதுக்கா?
ஓகே, அடுத்து அன்சாபுல் அரபு. இதுல சில கிதாபுகள் இருக்கும். அன்சாபுல் அரபு, ஐயாமுல் அரபு, ஒரு 4 புக்கு. நிறைய ஒரு 5 புக்கோ 6 புக்கோ. ஓகே, இங்க இருக்கு. அன்சாபுல் அரபு யாக்கூத் அஹ்மதி வருது. அன்சாப் வ ஐயாமுல் அரபுன்னு சொல்லி ஷஹாரன்பூரி அரபு பின்னாடி வருவார். ஷஹாரன்பூரி. அடுத்து ஐயாமுல் அரபு வந்து அபுல் ஃபர்ஜ் அஸ்ஃபஹானி இவரு பார்த்தோம். அடுத்து புயூத்தாத்துல் அரபு பார்த்திருக்கோம், இப்னு சலாம் ஜும்கி. அம்சாலுல் அரபு வந்து இப்னு அப்துர் ரப்பிஹி. கேக்குங்க, புரியுதா? அன்சாபுல் அரபு யாக்கூத் அஹ்மதி, ஐயாமுல் அரபுன்னு அஸ்ஃபஹானி. இது ரெண்டையும் சேர்த்து அன்சாப் வ ஐயாமுல் அரபுன்னு ஷஹாரன்பூரி. புயூத்தாத்துல் அரபு வந்து இப்னு சலாம் ஜும்கி எழுதியிருக்காரு. அம்சாலுல் அரபு வந்து இப்னு அப்துர் ரப்பிஹி. ஆஹ் அந்த ஜம்ஹரத்துல அரபுங்கிறது தானே அந்த இந்த கிதாபு. ஜம்மரது ஷாரா இருக்கு. ஜம்ஹரத்துல அரபு ஒரு புக் இருக்குமே, ஞாபகம் இருக்கா யாருக்காவது? ஜம்ஹரத் அன்சாபுல் அரபா, அதான் ஏதோ ஒண்ணு வரும். கன்ஃபார்ம் பண்ணுங்க, பாருங்க புக்ல. ஜம்ஹரத் அன்சாபுல் அரபா. இது குணஹாசம் வருதா? அப்படி அவ்வளவுதான். இங்க இந்த புக்ல இங்க அது பால்த்து அஃபால்த்தும் 2 பேருக்கு, ஆமிதிக்கும் அபுல் அல் காலிக்கும் வரும். வேற முதக்கர் மோனஸ் அவருக்கு 2 பேர் வரும். முபர்ரதுக்கும் இப்னு ஜம்மிக்கு. ஆக்சுவலா முபர்ரதோட புக்கு 3 புக்கு மேட்ச் ஆகும். எழுதியிருக்கோமா? பார்த்தா தெரியும். எழுதியிருப்பாங்க. மாற்றி மாற்றி எழுதியிருக்கோம். சரி, அதை பார்ப்போம். டைம் டைம் ஆகிடும். ஜமாரத் படிங்க, எழுதுனத. என்னென்ன புக்? ஃபர்ஸ்ட் ஜமாரத் நசத் யாரோடது? ஜமாரத் நசத் அஸ்ஃபஹானி. அப்புறம் ஜமாரத்துல் முல்க் ஜாஹிலு. ஓகே. அப்புறம் ஜௌஹர். ஆமா, ஜௌஹர் ஜமஹரா ஞாபகம் இருக்கு. இந்த ஒரு புக் தான் ஞாபகம் இருக்கு. சாயித் உபாதோடது. அப்புறம் ஜமாரத் அன்சாபுல் இப்னு ஹசன் வருது. ஜமாரத்து அன்சாபுல் அரப். இதுதான் வெறும் ஜமஹராவும் இப்னு ஹசனா? இல்ல, ஜமாரத் அம்சாலுல் அரபு இல்லாம ஜமாரத்துல் அம்சால் மட்டும் தனியா இருக்கான்னு கேக்குறேன். ஓ, ஜமாரத்துல் அன்சாபுல் அரபு, ஜமாரத்துல் அம்சால். ஓகே ஓகே. டபுள் ஜம்ஹர் ஜிம்ஹி. ஓகே, இருக்கட்டும். எழுதுறவங்க எழுதிக்கோங்க, இல்லாட்டி அப்புறமா கேட்டவங்க எழுதிக்கோங்க. ஜம்ஹரான்ற புக்கு இதுல மேட்ச் அண்ட் டிஃபரன்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்து அன்சாபுல் அரபு இப்பதான் பார்த்தேன். அப்பதான் வருது. அடுத்து அக்பார் முத்தநபி. ஓ, இப்போ முத்தநபி பத்தி இவரும் புக் எழுதியிருக்காரு. யாராவது எழுதியிருக்கா? தாஹா ஹுசைன் எழுதியிருக்கிறாரு, இப்னு ஜுன்னி எழுதியிருக்கிறாரு, முத்தநபி எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த 4 பேரை பத்தி எழுதுவாங்க. அவர் யாரு? ஆமிதி தான். இல்ல, ஆமிதி கிடையாது. முசத்தி. யார் யார் வரா? முத்தநபி, அபுனுவாசு, ஒத்தரி. மாத்தி சொல்லிட்டேனா? பாருங்க. முசத்தி, முத்தநபி அவர் எழுதுவாரு. இப்னு கல்தூன் வரும். முத்தநபி ஷாபி. ஆஹ் ஓகே, ஷாபி தான் ஞாபகம் வருது. ஓகே, முத்தநபி ஷாபி. இப்னு கல்தூன் ஜாஹில். முத்தநபி மட்டும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க போல தெரியுது. சரி, ஓகே, இருக்கட்டும், பார்ப்போம்.
அப்புறம் வஃபியாத்துல் ஆயான் அன்பாவு அபுனாவு ஜமால் இப்னு கல்தூன். இது தர்ஜுமா புக்கு. ரத்திபா அத்தவால ஆலாமி அஸ்மா. இது அது ஆலாம்கள்னா உலமாக்கள் அர்த்தம். உலமான்னு சொல்றாங்கல்ல, ஆலாம்னா பெர்சனாலிட்டிஸ்னு அர்த்தம். இது உலமா. இது வஃபியாத்துல் ஆயான்னா அயான் ஆலாம் ரெண்டும் ஒண்ணுதான். அவங்கள பத்தி அவங்களோட வஃபாத்தை பத்தி எழுதியிருக்காரு. ரத்தபால் அஸ்மா பேர் படி தர்த்தீப் செஞ்சிருக்கிறாரு. வயல்லம் எஸ்தகிர கமா ஃபால கல் அஸ்ஹாபில் மாஜி முத்தாரிஃப். அவங்க ஃபேமஸா இல்லைன்னாலும் எழுதியிருக்கு, அவர் பேரை கொண்டு வந்திருக்கிறாங்க. முன்னாடி நிறைய பேர் பொதுவாவே இந்த கிதாபுல ஃபேமஸ் ஆனவங்களை தானே எழுதுவாங்க, வேற எழுத மாட்டாங்க இல்லையா? பட் இவர் என்ன செய்யலாம், அந்த மாதிரி செய்யல. பொதுவா எல்லாத்த பத்தி எழுதியிருக்கிறார். கமா ஃபால அஸ்ஹாபுல் மஆஜிம் தாரிக். யார் செஞ்ச மாதிரி? அஸ்ஹாபுல் மாஜிம் தாரிக்னா அந்த தாரிக் எழுதுறவங்க செய்யற மாதிரி செஞ்சிருக்கிறாருங்கிறாங்க. ஓகே, அடுத்து ஓகே கிதால் மோஜம் தராஜிபுல் உலமா ஒரு முலூக் ஒரு ஷுஅரா. இது வந்து ஒரு மோஜம்னா என்னன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? மோஜம்னா என்ன? டிக்ஷனரி. இது இவர் என்ன சொல்றாங்க, டிக்ஷனரியாங்கிறதுல டிக்ஷனரியான்னு கூட வச்சுக்கலாம். அதாவது உலமாக்களை பத்தி, அரசர்களை பத்தி, ஷுவராக்களை பத்தி, எல்லாத்தோட டிக்ஷனரி தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. இவருடைய பேரு ஷம்சுத்தீன். இவர் ஷிஹாபுத்தீன், இவர் ஷம்சுத்தீன். யாக்குத் ஹமவி ஷிஹாபுத்தீன். ஆக்சுவலா இன்னொரு ஷிஹாபுத்தீன் வருவாங்க பேரோட சேர்ந்து பாப்பாரு. இப்னு கல்கான் வந்து ஷம்சுத்தீன். ஆஹா, ஷிஹாபுத்தீன் இல்ல, ஷம்சுத்தீன் தான் ரெண்டு பேரும் வருவாங்க. எனக்கு இப்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி, அந்த பேர்களை பார்த்தா தெரியும். ஷம்சுத்தீன் தான். ஓகே, இப்னு ஹல்தூன் காத்திப் முஅர்ரிக் ஆலியல் குலாத் வித் திமிஷ்க். ரைட்டர், அப்புறம் என்னது, ஹிஸ்டாரியன், அப்புறம் ஜட்ஜு. திமிஷ்க உலிதா ஃபி உஸ்ரத்தி தன்ஹதிரு பில் பர்மகா. பர்மகா ஞாபகம் இருக்கு இல்லையா? அது ஒரு குரூப் படிச்சிருப்பீங்க இதுல. உலிதா ஃபி அஸ்ரத்தி தன்ஹதிரு பர்மகாலத்து ஒரு ஏதோ ஒரு ஃபேமிலியில பிறந்திருக்கிறாரு. தவல்லா தத்ரீஸ பி மதாரிஸில் அதிதா. நிறைய மசாக்கள்ல அதாதுன்னா நிறைய மசாக்களை பாடம் படிச்சிருக்கிறாரு. அவர் துஃபிய ஃபில் மதரசத்தில் நஜீபியா திமிஷ்க். திமிஷ்க்ல உள்ள நஜீபியா மதரசால தான் இறந்திருக்கிறாரு. ஓகே, அப்புறம் இவரை பத்தி டிரான்ஸ்லேட்டர் இன் இங்கிலீஷ் பை விஸ் எல்லாம் நேற்று இந்த புக்கு வந்து இங்கிலீஷ் அதிகமாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க போல. 1842ல லண்டன்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த இந்த புக்கு, ஓ சாரி, இது வேற. லண்டன் பப்ளிஷ் ஆனது முகத்தமா இருக்கும். அப்புறம் அடுத்த புக்கு வரும் முகத்தமத் இப்னு கல்தூன். ஒரு இன்னொரு பேர் மாசிஸ் இல்முல் இஸ்மா மாசிஸ் இல்முல் இக்திசாதுன்னு சொன்னோம். இக்திசாதுனா எக்கானமி. இல்முல் இக்திசாது இவருக்கு. இவர் அப்படின்னு இப்னு கல்தூன் முன்னாடி நிறைய பேர் நிறைய இது சொன்னார் இல்லையா? இப்னு கல்தூன் சொன்னதெல்லாம் எழுதியிருக்கீங்களா? யாராவது ஒரு ஆள் படிங்க, எழுதியிருந்தா நோட்ல. இது அவர் இதை பத்தி சொன்னது இல்ல அது. என்னது, ஹஜ்ஜாஜ் பத்தி அதுமா தாசாரஹு. அப்புறம் என்ன ஏதோ ஒரு வரும், அப்புறம் அக்பாரஹுன்னு வரும். முழுக்கி அக்பார். ஃபர்ஸ்ட் சொன்னது இந்த கவிதையை பத்தி சொன்னது. ஒரு இஸ்தியாரத்தும் என்னது அது? படி. மபுனியால் இஸ்தியாரத்து ஒரு அவுசான். இன்னும் பெரிய சென்டென்ஸ் அதுல ஃபர்ஸ்ட் லைன் இது. ஓகே, போதும். அடுத்து யாரை பத்தி சொன்னது? இல்லையா, மொர்ஷிக பத்தி. இது இது பத்தியா? என்ன மீனிங் போட்டீங்க? இல்ல இல்ல இல்ல, மீனிங் சொல்லுங்க. மீனிங் இல்லையா? சரி படிங்க, நான் சொல்றேன். படிங்க, அரபி வார்த்தை. ஆஹ்
இத குத்பா பத்தி சொன்னதுன்னு நினைக்கிறேன். கவிஞர்களோட இது அதிகமானப்போ அவங்க கவிதையர்கள் அம்மா இந்த கசபா பிஷார்னு வருதுல்ல, கவிதை கொண்டு சம்பாதிச்சதுக்கு அப்புறம் குத்துபாக்களுடைய இது அதிகமாயிருச்சு, வளர்ந்துச்சுன்னு சொன்னாங்க. கரெக்டா? மஷீல கடைசியில சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். சரி, பார்த்து சொல்லுங்க அப்புறம். இதுக்கு ஆமா. இதுக்கப்புறமும் யாருமே இல்லை. ஆ. ஓகே. இப்ப இது எழுதாத வேற யாரும் எழுதியிருக்கா? மத்தவங்க யாரும்? வேற யாரும் எழுதலையா? எப்படின்னா சொன்னதை சொல்ல வந்தீங்க நீங்க. இல்லையா? சரி, விட்டுருங்க பார்ப்போம். இவர் அன்பா நிறைய சொல்லுவார், இன்னும் வரும் பார்த்துக்கோங்க. ஸோ இது 7 பாகம். ஃபர்ஸ்ட் வால்யூம் இண்டெக்ஸ் முக்கத்தமான ஒரு புக்காக எழுதுனா அதனால முக்கத்தமத்து இப்னு கல்தூன்னே பேரு அப்படிம்பாங்க. ஸோ தாரீக் அப்புறம் இஸ்திமா இதுவான சொசைட்டி சோசியலிசம் பத்தி பேசுது. அப்புறம் நுபுவத்துல் கிதாப் முகத்தமத்து லிபரல் தீவான் முபத்ததா, அந்த கிதாபுடைய பேரு இவ்வளவு பெரிய தெரியுமா? இபரு தீவான் முபத்ததா வல் கபர் ஃபி மாரிஃபத்தில் ஐயாமுல் அரபு வல் அஜம் அல் பர்பர் வமன் நாசரம் ஃபி தவி சுல்தான் அல் அக்பர். இவ்வளவுமே அந்த கிதாபுடைய பேரு தான். وتحتوي على ملوك المجموعة النظرية تجول ابن خلدون مؤسس الحقيقي لعلم الاجتماع. ஸோ எது சம்மந்தப்பட்டதுன்னா மஜ்முஅத்து நபரியாத், தஜ்ஜாலு இப்னு ஹல்தூன் முஅஸ்ஸிஸ் அல் ஹக்கீகி இல்முல் இஜ்திமாவுடைய ரியல் ஃபவுண்டர் இவர் தான் அப்படிங்கிறாங்க. ஓகே. அசஸ மன்ஹஜன் ஜதீதன் ஃபி கிதாபிஹி தஅஸ்ஸர பிஹி ஆலமன் முஅர்ரிஃபி அல் உஸூல் அல் வஸ்தி. ஆக்சுவலா இதெல்லாம் தனியா எழுதலாம். இந்த அவாயிலே எழுதலாம். இவர் தன்னுடைய புக்ல ஒரு புது ஸ்டைல ஃபாலோ பண்ணாரு. அதனால அப்போ இந்த மீடியம் மிடில் ஏராளமான இருந்த ஹிஸ்டாரியன்ஸுக்கு இவர் வந்து இந்த கிட்டா பக்கம் ஒரு அசராத் ஏற்படுச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். சரி, இன்னும் கொஞ்சம் ஒரு தூணுஸ்காரரு. இதுவரைக்கும் நீங்க படிச்சதுல தூணுஸ் யாராவது வந்திருக்கா சொல்லுங்க. இவர் வந்திருக்கிறாரு, அபுல் காசிம் சாபி முசத்தி வருவாராம். தூணுஸ் இவ்வளவு சொல்லுவோம். சாபி முசத்தி தூணுஸ். அப்புறம் இன்னொன்னு சொன்னேன், கீரவாணி வந்து ஜசாயிர் வந்து ஜசாயிர் இதுல இருக்கு, தூணுஸ்ல தான் இருக்கு. ஷாபி நீங்க என்ன படிக்கல இல்லையா? பேங்க்ல வருவார். இவரை படிச்சுட்டீங்க, இப்னு கல்தூன் படிச்சாச்சு, முசத்தி படிச்சாச்சு, ஆஹ் ஈரானி படிச்சு. இது எல்லாமே சஞ்சய் பேர் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. என்ன ஒன்றுசி ஹல்லரமி ஹல்லரமியல் அசல் துளிசித்த பிறந்திருந்தாலும் ஒன்றுசி ஹல்லரமி ஒன்றுசி ஹல்லரமின்றது தான் இதை எழுதிக்கலாம். ஹல்லரமி ஊருக்காரு. ஓகே. ஆலம் அறிவியல் ஒப்புதல் خرج من جامعة الزيتونة. زيتونة மதரசால ஒரு இதான போது பாஸ் அவுட் ஆனாரு. வள்ளல் கிதாபத் அல் கலா மகரிப் அல் உந்துருஸ் மிஸ்ர். இவர் மிஸ்ர்ல, அப்புறம் உந்துருஸ்ல, மகரிப்ல மொராக்கோ. வள்ளல் மொராக்கோ தான் இருக்கணும். இன்னொரு ஊர் இருக்கு, பட் இவர் அந்த மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்கும், இல்ல வேற எதுவும் சொல்றாங்களான்னு தான் தெரியல. வள்ளல் கிதாபத் அல் கலாங்க ரைட்டையும் ஜட்ஜ்மெண்ட்டையும் எடுத்திருந்தாரு. அப்புறம் மஸ்கர், என்னது, கிதால் மஸ்கர் சுயீத்தி ரஹமத்துல்லாஹி அவர்கள் في علم اللغة وأنواع جلال الدين سيوطي المزهر பான். இதுவும் லாங்குவேஜ் லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்ட புக்கு தான். உலுமு மஸ்ஹர் ஃபி உலூம் اللغة وأنواعها ஜலாலுதீன் சுயூத்தி. இவர் ஜலாலுதீன்
தப்சீல் ஜலாலைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தப்சீல் ஜலாலைன் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கீங்க? அது ஒரு கிதாப் இருக்கு, ஃபேமஸான தப்சீரு. ஷார்ட்டா கிறிஸ்பா நல்லா இருக்கும். ஆக்சுவலா அது எழுதினார். ஒரே ஒரு நிமிஷம் லைன்ல இருந்தேன், போன் வந்துச்சு. ஓகேங்க. ஆக்சுவலா இது இவர் யாருன்றதுக்காண்டி சொல்ல வந்தேன். ஜலாலுதீன் தப்சீர் ஜலாலே ஒரு ஃபேமஸ் தப்சீர் இருக்கு. அதுல 2 பேர் எழுதியிருப்பாங்க. ஜலாலுதீன் சுயூத்தி, ஜலாலுதீன் மஹல்லி. இவர ஒரு ஆள் இவர். ஸோ 2 ஜலாலுத்தீன் எழுதுறதுனாலதான் அந்த தப்சீருக்கு ஜலாலைன்னு பேரே வைப்பாங்க. பாதி பாதி எழுதிருப்பாங்க. ஓகே, இருக்கட்டும். அப்புறம் இது 2 வால்யூம். தாரி குத்ரிங்க பைரூத்ல இது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நஷா யத்தீமன். ஒரு இந்த கிதாப் வருது 6வது சாப்டர்ல. மேல என்னது? 6வது சாப்டர்ல உன்மோர் சபா கலந்து சார். இவர் வந்து நஷா இருக்கு. நஷா யத்தீமா தான் வளர்ந்துருக்கிறாரு. இந்த கிதாப் வந்து எலுமுல் கிதாப் 50 நவம் உலகம் இல்லவா உலக பத்தின 50 வகைகள் இந்த கிதாப் பேசுது. ஓகேவா? அப்புறம் அந்த இவர் இவரை பத்தி சொன்னோம்னா கிபாரி உலமாய் முஸ்லிமோட ஆரம்ப காலத்து உலமாக்கள் உள்ளவர். அக்சரகம் தாரிஃபும் நிறைய கிதாபுகள் எழுதியிருக்காரு. ஒரு பெர்ஷியன் ஃபேமிலியில தான் பிறந்திருக்கிறாரு. மீன் உம்முல் அரபி. அம்மா வந்து அரபி. காமதி ரஹாத்துல இந்தியாவில் பிலாது அரபியா அவளுக்கு ஹிந்து வருஷங்களுக்கு தெரியுது. ஸோ நிறைய கல்வி பயணங்கள் செஞ்சிருக்கிறாரு. அதுலதான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. இந்தியாவுக்கு வந்த 2வது ஆள் இவர். இன்னொரு ஆள் யார் இந்தியாவுக்கு வந்தவங்க? இன்னொரு ஆள் யார்? மசூதி. மசூதி முருது கிதாபுல வந்தார். சரி, இவரும் வந்திருக்காங்க. வசகளை விட்டு தத்ரீஸ் பாடம் எடுத்திருக்காங்க நிறைய. சும்மா லட்சணமா பைத்தகு வாதஃபா அனி நாசிக் இனமா பலக சின்ன அர்பாயின். வாசஃபா மக்களை விட்டு அசஃபனா கொஞ்சம் விலகி இருக்கணும்னு நினைச்சு தள்ளி இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஹீனமா பலகா சின்ன 40 வயசு ஆனதுக்கு அப்புறம். ஏன்னா பலகின காந்த பர்தகளை தாலிஃபல் இபாதத்தி அல்ஃபன் ஆகும். ஒரு எப்படி சொல்றது, கிதாப் எழுதுறதுக்காக வேண்டியே ஒதுங்கிட்டாரு. அப்புறம் கிதாப் எழுதினாரு. அப்புறம் விவாதத்துல இருந்தாரு. கிட்டத்தட்ட 600 புக்கு பக்கம் எழுதியிருக்கிறாரு. ஓகே, ஷரபி தாலிஃபி ஷரா தாலிஃபு எப்போ எழுத ஆரம்பிச்சாருன்னா தன்னுடைய 17வது வயசுல எழுத ஆரம்பிச்சாரு. 866. தன்னுடைய 8வது வயசுல குரான் மனப்பாடம் பண்ணாரு. ஓகே, குரான் மனப்பாடம் பண்ணாருல 6வது ஆளா இவரு. இதுக்கு முன்னாடி யாராவது குரான் மனப்பாடம் பண்ணியிருக்கா? சொல்லுங்க, வசதி அப்படியே எழுதி வச்சுனாலும் பார்த்து சொல்லுங்க. அதுல இவரையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இவர் எழுதின புக்கு உக்கூதுல் ஜமான் ஃபி உல்மில் மானி அல் பயான் அஷ்பாஹ் வ நவாயிர். இந்த கிதாப் பார்த்துக்கோங்க. இதுக்கு இவர் தாலிகா எழுதுவாங்க, பின்னாடி வரும் அஷ்பாஹ் நவாயிர். அப்புறம் இத்தகான ஃபி உலுமில் குரான். முக்கியமான புக் பிரச்சனை வந்தது. அது மதுகபு சீமா வாக்கா ஃபில் குரான். والإسعاف المبدأ برجال المعتة تاريخ المعتة. இதெல்லாம் ஒரு புக். சரி, ஓகே. கிதாபு நிறைய இருக்கு, பார்த்துக்கோங்க. சரி, நம்ம இதோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க நாளைக்கு காலையில 6:30க்கு கனெக்ட் பண்ணுங்க, பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? தொழுதுட்டு அப்படியே கூட வாங்க. தொழுதுட்டு குரான் ஓதிட்டு 6:30க்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
சரி, ஓகேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும்.